மா நான் ரெடி ஆயிட்டேம்மா. சாப்பாடு ரெடியா? மா டைம் ஆயிட்டு இருக்குமா, இதான் சொல்லுமா. எங்க போச்சு? ஏண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா என் கோட்டை எடுத்துட்டு உன் பக்கெட் வைப்ப? அப்படிதான் நீ வைப்ப. என்னடி பண்ணுவ? என்ன வெளிய சவுண்ட் கேக்குது? அவளுக்கு குடிக்க தண்ணியில உனக்கு கழுவுறதுக்கு தண்ணி கேக்குதோ? எனக்கு தண்ணில கழுவாம அப்புறம் என்னடி எண்ணெயில எடு கழுவுவாங்க? நீ எதுல வேணா கழுவுடி, அதுக்கு எதுக்கடி என் கோட்டை எடுத்துட்டு உன் பக்கெட்டை வச்ச? அப்படிதான் நீ வைப்ப. அப்படித்தான் வைப்பியா? உன் கையை உடைச்சிட வேண்டி. நீ என் கையை உடைச்சா உன் கோலை உடைப்பண்டி. நீ நாசமா போயிடுவடி, விளங்கவும் போயிடுவடி. எவனுக்கும் சவருது உனக்கு வந்து தொலைய மாட்டேங்குது. இப்படியே பேசிட்டு வச்சுக்கோ, உன் பொண்ணு எவனே இழுத்துட்டு ஓடிடுவாடி. என் பொண்ணு எவனையாவது எழுத்துட்டு போயா உன் பையன் அப்படியே போயிடுவான். என் பையன் போனா கஞ்சி ஊற்ற வேண்டி இளவெடுத்தவளே. மாமாமா என்னம்மா ஊரைகள் நாடைகள் இப்படி சண்டை போட்டுருக்குற? பின்ன என்னடா, நமக்கே குடிக்க தண்ணிலன்னு கொடுத்த வச்சா அதை எடுத்துட்டு பக்கெட்டை வைக்கிறாடா. தண்ணி இல்லைன்னா போய் காசு கொடுத்து வாங்கடி. நான் எதுக்கடி காசு கொடுத்து வாங்குறேன்? என்னம்மா கெட்டவத்து பேசுற? அப்படிதான் பேசு. அங்க என்னடி பேசிட்டு இருக்க? இங்க பேசுடி. என்னடி பண்ணுவ? அப்படி பேசுடி மொழி. கொளுத்த நினைச்சு கொலை பண்றவன் இருடி. பா என்னப்பா அங்க நின்னு வேடிக்கை பாத்துருக்குற? வந்து சண்டை பிரிச்சுடுப்பா. மகனே, பொம்பளை சண்டைக்குள்ள நம்ம போகவே கூடாது. நம்ம மானத்தை கெடுத்துருவாங்க. நான்லாம் வரமாட்டேனப்பா. ஏ போய் கூட்டிட்டு உன் புருஷ லட்சணம் என்ன எனக்கு தெரியாது. அவன் என்ன பத்தி ஈன்னு பல்ல காட்டுறான். மா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுமா, வந்து சோறு போடுமா. சோர்ல இல்ல போ. இன்னைக்கு அவளை ரெண்டுல ஒண்ணு பார்க்க வர மாட்டேன். வாடி பாத்துக்கலாம். பாக்கலாடி, என்னன்னு பாத்துலாடி. அக்கா அன்னைக்கு துணி கடையில ஒரு புடவை பார்த்து வச்சல்ல, போய் எடுத்துட்டு வந்துருவோமா? அதுக்கு முன்னாடி கவரிங் கடையில வளையல் பார்த்து வச்சிருக்கேன், அதை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம். சரிக்கா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்னம்மா செஞ்சிட்டு இருக்க? வீடே மணக்குது. அப்பா கேசரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாடா, அதான் செஞ்சிருக்கேன். வாசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? சூப்பரா இருக்கு. எனக்கு இப்பவே சாப்பிடும் போல இருக்கு. ஒரு கப் போடு கொடு. டேய் அவசரப்படாதடா, முதல்ல போய் இதை பூர்ணி வீட்டுல கொடுத்துட்டு வா. பூர்ணி வீட்லயா? அவங்களுக்கு எதுக்குமா கேசரி? அவ போன வாரம் குலோப் ஜாம் கொடுத்தாடா, போய் கொடுத்துட்டு வா போ. நானும் போக மாட்டேன். நான் வேணா போய் கொடுத்து வந்துட்டா? அப்பா நீ போனா கொடுப்ப, ஆனா வரமாட்டேன். நானே போறேன். புருஷனை வளர்த்தி வச்சிருக்க பாரு. கேசரியா கேட்குற இரு. அக்கா பூர்ணிகா. பிரசாந்த் வாப்பா. ஏன் அங்கே நிக்கிற? உள்ள வா. இல்லக்கா அம்மா கேசரி செஞ்சாங்க, கொடுத்துட்டு வர சொன்னாங்க. வரேன். ஏய் ஒரு நிமிஷம், இது அம்மாட்ட கொடுத்துரு. அம்மா இந்தாம்மா பூர்ணிகா கொடுத்தாங்க. சொல்லு நான் கேசரி சாப்பிட்றேன். அவசரப்படாதடா, இதை கொடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வா. தேங்காயா? மா இந்தம்மா. ஏமா ஒரு முட்டை கூடவாமா நம்ம வீட்டில் இல்லை? இருக்குதுடா. இருக்குதா? அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு சொன்னேன்? டேய் பக்கத்து வீடுன்னு ஒன்று இருந்தா ஏதாவது கொடுத்து வாங்கிட்டே இருக்கணும், அப்பதான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க ரிலேஷன்ஷிப் தானே. முந்தானத்து பார்த்தேன், நடு ரோட்டில் 4 பேர் பார்க்குற மாதிரி சண்டை போட்டுருந்தீங்களே. அது ஜாலிக்கு பண்ணதுடா. சொந்தக்காரங்களை விட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான் ஆத்திர வருஷத்துக்கு உதவி பண்ணுவாங்க. உதவிக்கு வருவாங்களா? அப்படின்னா எனக்கு ஒரு R1 பைக் வாங்கிட்டு சொல்லு, ரொம்ப உதவியா இருக்கு. டிடிஎஃப் டிடிஎஃப் டிடிஎஃப். ஏய் மகனே, கேசரி சாப்பிட்றியா? இந்த அம்மா செஞ்சது 3 ரவுண்டு போயிட்டு. தின்னு தின்னு நல்லா தின்னு. நாளைக்கு சுகர் வந்து சுருங்கி போய் கிடப்பில, அப்ப பாத்துக்கிறேன். என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பா. மா என்னாச்சு? ஏன் இப்படி கொண்டிருக்கிற? பா நீயா சொல்லுப்பா, என்னாச்சுப்பா? என்னக்கா நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு பூர்ணி. எவ்வளோ ஆச்சு?
13,000 ரூபா சொன்னாங்க. 12,800 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இனிமே ஏதாவது சூடு பண்றதா இருந்தா இங்கே வந்து சூடு பண்ணிக்கங்க. என்னங்க 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 என்ன பக்கத்து வீட்டு பூர்ணி மைக்ரோவன் வாங்கியிருக்கா. அதுக்கு என்ன இப்போ? அது இருந்தா எல்லாத்தையும் ஈஸியாக சூடு பண்ணி சாப்பிடலாமா? சரி என்ன சரி சரிங்கிறீங்க? எனக்கும் அதே மாதிரி வாங்கித்தாங்க. அதே பிராண்டு அதே மாடல், ஏன் அதே வாங்கித்தாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? உங்களுக்கு என்ன தெரியும்? சமைக்கிற எனக்கு தான் தெரியும் கஷ்டம். இப்போ வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? எது எடுத்தாலும் அவங்க வாங்கியிருக்காங்க, எனக்கு ஒன்று வாங்கி கொடுன்னு கேட்குறியே, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? சை, இதுதான் பிரச்சனையா? சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத, வாங்கி தரேன். என்னப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்? நான் 2 மாசமா ஃபோன் கேட்டுருக்கிறேன்ல, முதல்ல எனக்கு வாங்கி கொடுப்பா. உனக்கு எதுக்கிட்ட போன? எப்போது மணிக்கறிக்கா கேம் விளையாடுறதுக்கா? இங்க பாருங்க, எனக்கு வாங்கி கொடுத்து நீ என்ன வேணா பண்ணுங்க. அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பா. எனக்கு தான் வாங்கி தரணும். அப்பா எனக்கு தான் முதல்ல. எனக்கு வாங்கி கொடுங்க. எனக்கு வாங்கி கொடுங்க. எனக்கு தான். சுப்புக்கா, சுப்புக்கா. வா பூர்ணி, என்ன வேணும்? கொஞ்சம் மண்ணெண்ணெய் இருந்தா கொடுக்குறீங்களா? எதுக்கு? ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்குது, எச்சா ஊத்திட்டு போறதுக்கா? அப்பா அம்மா இங்க. டேய் பக்கத்துட்டு போயிருக்காடா. சரி மா, ஒரு காஃபிமா. டேய் உங்கள் அம்மா இன்னும் வரலடா. என்னப்பா இன்னும் வரலையா? பக்கத்துட்டு போனால் உங்கள் அம்மாவுக்கு நேர காலம் போகிறது தெரியாது. மா எங்கம்மா போன? பக்கத்து வீட்டுக்கு போனா அங்கேயே உட்காந்துருவியா? வரமாட்டியா? கொஞ்ச நேரம் நான் வெளியே போகக்கூடாதே. அப்பனுக்கு மகனுக்கு மூக்கில் வேர்த்துரும். கொஞ்ச நேரம்னா பரவாயில்ல, மணிக்கணக்கா அங்கேயே உட்காந்துருப்பியா? அப்படி என்னதாம்மா பேசிட்டு இருந்த? சாந்தியோட பொண்ணு யாரு கூடயும் ஓடி போயிட்டலாம், தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா போய் தடுத்துருப்பியா? எனக்கு முன்னாடியே தெரியுமே. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அந்த பொண்ணு பின்னாடி ஒரு பையன் சுற்றுனது, 2 பேரும் சேர்ந்து ஊரையே சுற்றுனது, செவ்வாய்க்கிழமை காலையில் 5:30 மணி ட்ரெயினில் குருவாயூரில் போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ண வரைக்கும் தெரியுமே. என்னம்மா எல்லாமே தெரிஞ்சிருந்தா சாந்தியை கடை சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா ஓடி போயிருக்க மாட்டாங்கல்ல. அப்படி ஓடி போனதுனால தானே சுபுக்கா சுபுக்கா சுபுக்கான்னு எல்லாரும் வந்து என்கிட்ட விவரம் கேட்குறாங்க. அப்படி விவரம் கேட்கும்போது எப்படா சொல்லலாம்னு அடுக்கி வச்சிருந்த விஷயத்த சொல்லும்போது இருக்கிற போதை இருக்கே, ராஜ போதடா. அப்பா இவ்வளவு நாளா ஒரு கிரிமினல் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்த. எஸ், யூ ஆர் ரைட் மை சன். சரி சரி, நானும் பூரணியும் சாந்தியக்கா வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்துடுறோம். வெந்த பூன்ல வேலை பாய்ச்ச போறியா? போ போ. அப்பா ஊரை விட்டு போயிடலாம்ப்பா. என் மாப்பிள்ள டெய்லிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், இன்றைக்கி வந்தால் ப்ரப்போஸ் பண்ணுறேன், இல்லை நாளையிலேருந்து கூட வரமாட்டேன் பார்த்துக்க. இப்படி தான் நேற்றுன்னு சொன்னேன், இப்போ வந்து நின்றுருக்கேல்ல, விடு மச்சான் பார்த்துக்கலாம். ஏண்டா டேய், எங்களை மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறனால தான் வச்சு ஃபன் பண்ணுறீங்க. டேய் மச்சான், வால் வந்துட்டாடா. தூரதேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி, உன்னை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி. பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கூறுவே, கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் விழையில்லாமே கலைவே. மச்சான் வால் நின்றுக்கடா, போய் பேசுறா, போடா, போய் பேசுறா. ஹாய். ஹாய், என் பேர் பிரசாந்த், இந்த ஏரியா தான். என் பேர் ரம்யா. தெரியும். உங்கள் பேர் ஆர் ரம்யா, பிஎஸ்சி காலேஜில் செகண்ட் இயர் பிகாம்சிஏ படிக்கிறீங்க. வீடு கூட இந்த அயன் கடை பக்கத்தில் பச்சை கலர் வீடு. உங்கள் ரெட் கலர் ஸ்கூட்டி மெக்கானிக் ஷாப்பில் இருக்குது, TN37 A3817, கரெக்டாக? ஓ, இவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நானும் இங்கே உங்களை டெய்லியும் பார்க்குறேன். என்கிட்ட ஏதோ சொல்ல வரீங்க, ஆனால் சொல்ல மாட்டேன்றீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. அது எப்படி சொல்கிறது? பரவாயில்ல, சொல்லுங்க. சொல்லுங்க. என்னங்க, சொல்லுங்க. ஏங்க நீங்கள் இந்த தெரு பக்கம் போகாதீங்க, ஒரு வெறிநாய் சுற்றிட்டு இருக்கு. வீட்டுக்கு போகும்போது 2 தெரு சுற்றி போயிருங்க.
இதெல்லாம் சொல்ல வந்தீங்களா? ஆமாங்க போங்க. இல்ல இல்ல நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க. நீங்க என்கிட்ட வேற ஏதோ சொல்ல வந்தீங்க. இங்க இதாங்க சொல்ல வந்தேன் போங்க. நீங்க பொய் சொல்லாதீங்க சொல்லுங்க. அட போங்க. நீங்க பரவாயில்ல நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க. டேய் போடி. சீ போடா. ஏன்டா இப்படி பண்ண? டேய் மச்சான் எங்க பக்கத்து வீட்டு பூர்ணி அக்கௌண்ட் இருக்குதுடா. அதுக்கு என்னடா இப்போ? டேய் அவகிட்ட பேசிட்டு இருக்க பாட்ட எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துடா. என்னடா பண்றது? டேய் போடா போடா. இவள் யாரோ வந்தது எதற்காக? மா என்னம்மா இப்படி நிக்கிற? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை வெட்டி போட்டிருக்கணும். என்னம்மா சொல்ற? என் மானத்தை வாங்கிட்டேடா. ரைட்டு கொளுத்தி விட்டு போயிட்டா. சொல்லு, உண்மையை சொல்லு. நான் எல்லாம் உண்மை சொல்லிடுமா? எல்லாம் உண்மை சொல்லிடுமா? அந்த பூ காலையில நான் கரண்ட் பில்ல கட்ட கொடுத்த 500 ரூபாய் எங்கடா? சொல்லு, காலையில கரண்ட் பில்லு கட்ட கொடுத்த 500 ரூபாய் எங்க? இதுவான்னு பாரு. இது எப்படிமா உங்ககிட்ட வந்துச்சு? நீ பாட்டுக்கு போட்டு வந்துருவ. யாராவது கொண்டு கொடுக்கணுமோ? நல்ல வேலை பூர்ணி கண்ணில் பட்டதுனால கொண்டு கொடுத்துட்டு போனா. வேற யாரும் கண்ணில் பட்டிருந்தா நேரம் அப்படியே எடுத்துட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. குடுமா நான் போய் கட்டிட்டு வரேன். என்ன பிரசாந்த் கரண்ட் பில்லா கட்ட போற? இல்லைங்கக்கா, கரண்ட் பில்லாம் கட்ட போகல. அப்புறம் ரம்யா பார்க்க போறியா? சரி சரி உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் என்ன போய் கேட்டு வரேன். அக்கா அக்கா அக்கா, கரண்ட் பில் தானே, கட்டிட்டு வந்துடுறேன், கொடுங்க. மல்லி லிஸ்ட்டும் இருக்கு. எந்த லிஸ்ட் தான் பரவாயில்ல, வாங்கிட்டு வந்துடுறேன், கொடுங்க. வேற ஏதாவது இருக்கா? வேற ஒன்றும் இல்லை, அப்படியே இஎம்ஐக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதானக்கா. இப்போ பாருங்க, எல்லாரும் நம்ம இஎம்ஐக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் பக்கத்து வீட்லேயும் பூர்ணி அக்கா மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு வந்துடுறேங்க்கா. சுப்புக்கா